செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஆல்ரெடி எனக்கு ஒரு ஹெல்த்தி பேபி இருக்காங்க, பட் எனக்கு செகண்ட் ப்ரெக்னன்சி வரதில் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்ற கண்டிஷனை ஆஃப் லேட் நம்ம ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஸோ இந்த செகண்டரி இன்ஃபர்டிலிட்டிக்கு என்னென்ன ரீசன்ஸாக இருக்க முடியும் அண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் நிவேதிதா அமில்தன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஃப்ரம் தி ஹைவ் ஃபர்டிலிட்டி கிளினிக். ரீசன்ட் டைம்ஸில் செகண்ட் பேபிக்காக ட்ரை பண்ணுற நிறைய கப்பிள் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்க்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்ததுனால அவங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது இட்ஸ் அ ஷாக். தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு டிலே ஆகுதுன்னு. அண்ட் இதில் ஒரு சில பேர் ஹாவ் பீன் ட்ரையிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் லைக் 1 or 2 years, அண்ட் சில பேர் தேவ் பீன் ட்ரையிங் ஃபார் குவைட் அ லாங் டைம், பட் ஸ்டில் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வரதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேருக்கு பிளாக்டு ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, டியூரிங் த ஃபஸ்ட் டெலிவரி ஆர் இல்லை ஃபஸ்ட்டு டெலிவரிக்காக நம்ம சிசேரியன் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இதனால் நம்மளுக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் இன்ஃபெக்ஷனோ பிளாக்கோ வர்றது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேபி நேச்சுரலாக கன்சீவ் ஆனாங்க, பட் இப்போ செகண்ட் பேபி நம்ம ட்ரை பண்ணுறோம், டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபெலோப்பியன் டியூப்ஸில் பிளாக் இருக்கா இல்லையா அப்படின்றது. இதை தவிர சில பெண்மணிகளுக்கு ஏஜ் ஃபேக்டர்னால அவங்களோட எக்கு கவுண்ட் கம்மியாகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கு கவுண்ட் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வர்றது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே மாதிரி ஆஃப் லேட் மென்னுக்கும் ப்ராப்ளம் இருக்குது நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அவங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும், பட் இப்போ செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட் செக் பண்ணோம்னா சம்டைம்ஸ் அது கம்மியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்த மாதிரி செகண்ட் பேபிக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் நேச்சுரலாக ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா சில பேர் ஈவன் ஐவிஎஃப் கூட செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த செகண்ட் பேபி வேணும் அப்படின்றது நீங்களும் உங்கள் பார்ட்னரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஹாவ் அ செகண்ட் பேபி தென் யூ ஷுட் ட்ரை ஜஸ்ட் லைக் ட்ரைங் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் பேபி. அண்ட் என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ யூ ஷுட் ட்ரை டு அவைல் ஆல் தோஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்கள் டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு they will suggest you what are the treatment options. So usually 70 to 80% of the time natural இல்லனா IUI இந்த மாதிரியான மெத்தட்ஸில் ப்ரெக்னன்சி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் அட்லீஸ்ட் 20 to 30% of the couple having secondary infertility might need an IVF cycle. அண்ட் இந்த மாதிரி செகண்ட் பேபிக்கு IVF பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது அது வேணுமா வேணாமா அப்படின்றது இட்ஸ் டோட்டலி தி கப்பிள்ஸ் சாய்ஸ்.